மூன்றாவது செய்தியாக இந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது சார். நகை தொழில் மீது கவனம் தேவை அப்படின்னு பிரான்சில் இருக்கக்கூடிய FATF அமைப்பு இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு. இந்த அமைப்பு வந்து ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிரும். அதனால இந்த நகை தொழிலில் மீது நீங்கள் ஒரு கண் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ சமீப காலமாகவே எந்த அளவுக்கு ஏர்போர்ட்டில் இந்த குண்டி தங்கம் பிடிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி கோல்டு பார் எடுத்துகிட்டு வருது, எந்தெந்த இடத்துலலாம் கால் ஷூவில் வைக்கிறது, அதை வந்து பேஸ்ட்டாக மாற்றி எப்படி எடுத்துகிட்டு வருது, எலக்ட்ரானிக் விஷயங்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் விஷயங்களில் வந்து ரிவைண்டிங் அந்த இது பண்ணுவாங்களே, அதையே அதுக்கு காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுவாங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு கோல்டு ஒயராக வச்சு அதை எடுத்துகிட்டு வர அந்த விஷயங்கள்லாம் இது மாதிரி வித்தியாசமாக எடுத்துகிட்டு வரதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த தங்கத்தை கடத்தி வருவதற்கே அதை பார்த்துட்டு அதை வந்து கடத்தி எடுத்துகிட்டு வந்து சம்மந்தப்பட்டவர்கள் சேர்ப்பதற்காக இந்த குருவி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு கொடுத்து அனுப்பி விடுவாங்க. அதுக்கு ஒரு பைசா கொடுப்பாங்க. அவன் வேறு ஏதோ ஒரு வேலைக்காக வந்திருப்பான். சரி போகிறப்ப நமக்கு ஒரு டிக்கெட் காசு ஆச்சே அப்படின்னு சொல்லி அந்த ஆசைப்பட்டு அவன் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவான். இங்கே வந்த பிறகு கஸ்டம்ஸில் அவனை பிடிச்சிருவாங்க. பிடிச்ச உடனே அவன் என்ன பண்ணுவான், கஸ்டம்ஸில் பிடிச்சிட்டான், இல்லை நீ வேணும்னே இது பண்ணிட்ட, வேறு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவனை அழைச்சிட்டு போய் கும்புன்னு கும்புறது, இதெல்லாம் பல சம்பவங்கள் இங்கே நடந்துருக்கிறத பார்க்குறோம். இப்போ சமீபத்திலே கூட ஒரு 230 கேஜிக்கான கோல்டு வந்து இங்கே கடத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இதில் எத்தனை இது பயங்கரவாத செயல்களுக்கு பயன்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடெல்லாம் இங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்னும் குறிப்பாக இலங்கையிலிருந்து கோல்டு கடத்திட்டு வருது. அது ராமநாதபுரத்தில் குறிப்பாக அந்த கடற்கரை பகுதியில் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க மேப்பிங் போட்டுட்டு அந்த கோல்டு அங்கேயே போட்டுறாங்க. பிறகு இங்கேருந்து போகிற ஆள் அவனுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டு கரெக்டாக எங்கே போட்டிருக்காங்களோ அந்த மேப்பிங் சென்சாரை வச்சு அவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு வருது. பல இடங்களில் கடலோர காவல்துறை அவங்க போகிறதா இருக்கட்டும், இல்லை நேவி அவங்க வரப்போ அவங்களுக்கு பயந்துக்கிட்டு பல கிலோ தங்கங்களை எல்லாம் போட்டிருக்காங்க. அது சமீபத்தில் அது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன சொன்னால், ராமநாதபுரங்கிறது ஒரு ஹப் ஆகிடுச்சு கோல்டு ஸ்மக்லிங், இலங்கையிலேருந்து வருது அப்படிங்கிறாங்க. இந்த கோல்டெல்லாம் வந்து நகை செய்வதற்காக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு நம்மளால் முழுசாக நம்ப முடியல. ஆபரண தங்கம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்பொழுது இந்தியாவில் இந்த பண பரிவர்த்தனைங்க இது வந்து முழுசாக மாறிவிட்டது. இன்னைக்கு காலையிலே கூட என்னுடைய சமூக வலைதளத்தில் அமைச்சர் வைஷ்ணவ் அவர்கள், ரயில்வே அமைச்சர், அவர் பதிவு பண்ணியிருந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன். இதுதான் புதிய இந்தியா, இது சிதம்பரம் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யுங்கள் போட்டிருந்தேன். என்னென்னா, இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் அது வந்து அதுக்கான பேங்க்கோட மெர்ஜ் பண்ண அந்த இது கார்டு வச்சுருக்காங்க, ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணுவோம் பல இடங்கள்ல. ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணார், இப்போ தான் டிஜிட்டல் வாட்ச் வந்துடுச்சு, அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த இதை வச்சுருக்காரு அவர். அந்த கஸ்டமர் வந்து ஆட்டோவில் இறங்க போகிறாரு, இவர் அப்படி தட்டி இப்படிங்கிறாரு, ஸ்கேன் பண்ணிக்கங்க அப்படின்னு. இந்த அளவுக்கு அப்கிரேடடாக ஆயிடுச்சு. ஒரு ஆட்டோ டிரைவர் வச்சுருக்கிறார் இதை அப்படின்னு அவர் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுதான் நானும் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த அளவிற்கு இப்பொழுது வந்து வயா பேங்கிங் மூலமாக பண பரிவர்த்தனை நடக்கிறதுனால பல பேர் வந்து இந்த கள்ளப்பணத்தை என்ன பண்ணுறது அதிகமாக, அதாவது நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இது எல்லாம் இப்பொழுது தெரிந்து விடுகிறது. முன்பு அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தான் அது ஈஸியாக ஏமாற்றி இருந்தாங்க. அது ஹாட் கேஷாக பல இடங்களில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்ததுனால, இன்னும் சொல்லப்போனால் இந்த நகை அந்த தொழிலில் இருக்கிறவங்களே வந்து ஒழுக்கமாக என்ன டேக்ஸோ அதை கட்டிட்டு போயிடுங்க சார், இப்போ ஜிஎஸ்டி அது இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. முதல்லாம் வந்து என்னென்னா, பில்லு வேணுமா, பில்லு வேணும்னா ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, வேண்டான்னா ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. இப்போ அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பில்லு வேண்டான்னு சொன்னாலும் அவன் ஜிஎஸ்டி போட்டு தான் ஆகணுங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்க அந்த இதெல்லாம் அதிகமாக ஈடுபடுவதில்லை. சரி, வேறு எப்படி இதை பண்ணலாம்? அதே மாதிரி பெரிய அளவு டாலர், அமெரிக்கன் டாலர் நான் வந்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ரொக்கமாக இப்போ பல பேரை வந்து ரைடு பண்ணி அப்படியே கொத்தாக எடுத்துகிட்டு வராங்கங்கிறத பார்க்குறோம். பணத்தால் கேஷாக கரன்சியாக வச்சுக்க முடியல, வெளிநாட்டு கரன்சியும் அவ்வளோ வச்சுக்க முடியல. ஸோ இந்த பயங்கரவாதத்துக்கோ மற்ற விஷயத்துக்கு எப்படி டிரான்சாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப
இது எல்லா இடத்திலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கொண்டு சேர்க்க முடியும். அதுக்கு ஒரு வேல்யூ அசட்டாக அதை வச்சுக்க முடியும் அப்படின்னா ஒன்று வந்து ட்ரக்கு, அடுத்தது கோல்டு. இப்போ நீங்கள் அமெரிக்காலேயும் மெக்சிகோ, இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, நீங்கள் அண்டார்டிகா வரைக்கும் அங்கேயும் மனுஷன் ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கும் நீங்கள் அதை வந்து காசாக வேறு விதமாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு கமாடிட்டி அப்படின்னா ட்ரக்கு அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. அந்த ட்ரக்கில் வரக்கூடிய பணத்தை பல இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது இப்போது கண்டுபிடிச்ச ஆய்வில் எல்லாம் தெரியுது. அதை சினிமாவில் போட்டிருக்காங்க, ரியல் எஸ்டேட்டில் போட்டிருக்காங்க. அதை பயங்கரவாதத்திற்கும் அதிக அளவிலே பயன்படுத்தி இருக்கலாம். இப்போ அதே போல் இந்த கோல்டையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த கன்சியூமர் இது பேஸ் அதிகமாக இருக்கிறது இந்தியா இருக்குது. ஸோ இதை காரணம் காட்டி பெரிய அளவில் கடத்தல் தங்கமாகவோ இல்லை ரிசர்வ்டு தங்கமாகவோ ஒரு கணக்கில் காட்டாமல் கூட வச்சுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். அதை வந்து வேறு வேறு நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போய் பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதில் கூடுதல் கவனம் கொடுங்க அப்படின்னு FATF சொல்லியிருக்கு. ஏற்கனவே இந்த யூஎனில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவுன்சிலாக இருக்கணும் பல விஷயங்களே நமக்கு அறிவுறுத்தி வருது. அதை ஒட்டிய பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். IS பயங்கரவாதத்துக்கு சவுத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னா அவங்க எப்பயோ சொல்லிட்டாங்க. குறிப்பாக கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த விஷயங்களை சொன்னாங்க. இப்போ பார்த்தோன்னா சமீபத்தில் ISக்கு எத்தனை பேர் ட்ரைனிங் போயிருக்காங்க, கேரளாலேருந்து எத்தனை பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து அதற்கு ரெக்ரூட் பண்ணக்கூடிய பயங்கரவாதிகளை எல்லாம் NIA அரெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்க்குறோம். இது மாதிரி இந்த பாதுகாப்பு தொடர்பாக யூஎன்னாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் விஷயமாக அது பயங்கரவாதத்துக்கு பயன்படுத்தக்கூடியது FATF சொல்கிறதாக இருக்கட்டும், இதன் மீது இந்த அரசு ஏற்கனவே இதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை FATFல பல நடவடிக்கைகளை இந்தியா சிறப்பாக கையாண்டு இருக்கிறதுன்னு நமக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. இதையும் கவனத்தில் கொண்டு உள்துறை அமைச்சமாக இருக்கட்டும், பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி அவங்களும் இதை பற்றி முழுசாக விசாரணை செய்து இந்த கண்காணிப்பு வளையத்தில் எந்தெந்த இண்டஸ்ட்ரியல் அதில் இருக்கக்கூடிய பெரிய ஜெயின்ஸுங்பாங்க, வெளியில் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருப்பாங்க, உண்மையிலே அவர்களுக்கு உள்ளார என்னென்ன வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் கூர்ந்து கவனிப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது.